Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் சாதம் தாங்க பார்க்க போறோம். இது தேங்காய் பால் சாதம், தேங்காய் பால் பிரிஞ்சி, வெஜிடபிள் புலாவ் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை வந்து நம்ம குக்கர்ல எப்படி உதிரியா குழையாம செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் வந்து நம்ம பிரியாணி கிரேவியும் பார்க்க போறோங்க. இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது பிரியாணி, புலாவ், பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். இந்த ரெண்டுமே செய்யறதுக்கு நமக்கு அரை மணி நேரமே போதுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேங்க. இதுல வந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் நம்ம சம பாதியா சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அதனால 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், இதோட ஒரு 4 ல இருந்து 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், நட்சத்திர சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா வறுபட்டது. இதோட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க. இதுக்கு காரத்துக்கு நம்ம வேற எதுவும் சேர்க்க போறது இல்லை. அதனால பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளவு காரமோ அது தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம், பச்சை மிளகாய் ரெட்டி சேர்த்து விட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இதுல நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். அதனால வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்ப வெங்காயம் இங்க நல்லா வதங்கிடுச்சுங்க. இதோட இஞ்சி பூண்டையும் நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷா இடிச்சு சேர்த்திருக்கேன். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதை சேர்த்து விட்டு பச்சை வாசனை போற வரையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்ப இங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்ப காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட் இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணிருக்கேன். இதோட ஒரு 10 ல இருந்து 15 அளவு பீன்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. நீங்க இதோட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்ப இதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு 2 ல இருந்து 5 நிமிஷமாவது காயை வதக்கி எடுத்துக்கலாங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷம் காய் இப்ப நல்லா வதங்கட்டும். இப்ப 5 நிமிஷம் காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதோட நல்லா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இந்த பிரியாணிக்கு அதாவது புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு கொத்தமல்லி சேர்த்ததும் உடனே நல்லா வதங்கிடும். அதனால ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. இப்ப நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. நான் இந்த கப்ல தான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்ப 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் அளவு தேங்காய் பால் சரியா இருக்கும். 3 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நீங்க வந்து 3 கப் தேங்காய் பாலா சேர்க்கலன்னா 1.5 கப் தண்ணி, 1.5 கப் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இல்ல 3 கப் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நம்ம 3 கப்பும் தேங்காய் பாலா சேர்க்கும் போது நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க ஆனா 1.5 கப் தண்ணி, 1.5 கப் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்புக்கு 1.5 கப் மெஷரிங் இதுதாங்க பாஸ்மதி ரைஸ்க்கு அளவு. இப்ப இதை மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்ப இங்க பால் வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க 2 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது தண்ணி எதுவும் இல்லாத அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாங்க. நீங்க நார்மல் ரைஸ்ல கூட செய்யலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். நமக்கு பாஸ்மதி ரைஸ்ல செய்யும் போது இன்னும் ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கும். லுக் வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சிருக்கேன். நீங்க நார்மல் அரிசியில கூட செய்யலாம். இதை சேர்த்து விட்டு பொறுமையா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசி நமக்கு உடைஞ்சிடும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு விசில் ஹை ஃபிளேம்ல விட்டு எடுத்துக்கலாங்க. ஹை ஃபிளேம்ல ஒரு விசில் விட்டா போதும். அதுக்கு மேல நமக்கு விட தேவையில்ல. அப்புறம் லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு விசில் வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம். இப்ப இங்க ஒரு விசில் வந்துடுச்சு. அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வேக வச்சா போதும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிரியாணி அரிசி வந்து நல்லா உடையாத உதிரியா வரும். அதனால ஹை ஃபிளேம்ல ஒரு விசிலும், ஸ்லோ ஃபிளேம்ல 5 நிமிஷமும் வேக வச்சா போதுங்க. இப்ப இங்க வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்குள்ள இந்த புலாவுக்கு தேவையான சூப்பரான ஒரு பிரியாணி கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்ப இந்த பிரியாணிக்கு கிரேவி செய்யறதுக்கு ஒரு சின்ன கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப காந்த விட்டுறாதீங்க, லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டா போதும்.
இப்போ பாருங்க கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடலை வறுபட்டதை இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு வெள்ளை கலர் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நீங்க வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். இது எள்ளு நல்லா பொரியிற வரையும் 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதுங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல. இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துடலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதோட வந்து நம்ம பூண்டு 4 பல்லு பூண்டை வந்து நல்லா உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதோட ஒரு 4 சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது நம்ம அரைக்க போறோன்றனால நான் அப்படியே சேர்த்திருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நமக்கு வந்து நல்லா குழைவா வதங்கி வர்ற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழைவா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஃபைனலா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. நமக்கு கொத்தமல்லி இலை தூவுனதும் உடனே வதங்கிடும். அதனால ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்டா இது நம்ம முன்னாடி வறுத்து வச்ச வேர்க்கடலை எள்ளு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இங்க வெங்காய தக்காளி நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்சர் ஜார்ல மாத்தி எடுத்து வச்சுட்டேன். இதோட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலை எள்ளு தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுதான் நமக்கு இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இதோட ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி கடலை எள்ளு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒன்னாகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜார்ல ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதோட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா பச்சை வாசனை போற வரையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க மசாலா பச்சை வாசனை போய் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காயிடுச்சு நம்மளோட கிரேவி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எப்படியா இருந்தாலும் கொதிக்க வச்சு மறுபடியும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு தான் கொண்டுட்டு வருவோம். அதனால ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டா போதுங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல நமக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூட. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேம்ல ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வேக வைங்க. நமக்கு மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரையும் வேக வச்சுக்கலாம். இப்போ இங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்ம கிரேவி வந்து நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பிரியாணி புலாவ் பரோட்டா நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. மெயினா பிரியாணி புலாவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம கடைகள்ல எல்லாம் பிரியாணி கிரேவி கொடுப்பாங்க இல்லையா, அந்த அளவு டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட புலாவ் வந்து ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க ப்ரெஷர் எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இதை இப்போ சைடில் ஒரு கரண்டி வச்சுட்டு சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு அரிசி வந்து உடையாத நல்லா உதிரி உதிரியா இருக்கும். பாருங்க நம்மளோட தேங்காய் பால் பிரிஞ்சி நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு. நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க.
அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் பிரியாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரெண்டையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நமக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஒரு சைடில் நம்ம கிரேவி பிரியாணி புலாவ் அதாவது செய்கிறதுக்கு நம்ம ரெண்டுமே செய்யறதுக்கு நமக்கு 1/2 மணி நேரம் தாங்க ஆகும். நல்லாவே டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம், ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய். நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி சூப்பரான 3 முத்தான பிரியாணிஸ் போட்டிருக்கோம். 1 எக் பிரியாணி லெஃப்ட் சைட்ல இருக்கு, சிக்கன் பிரியாணி ரைட் சைட்ல இருக்கு, வெஜிடபிள் பிரியாணி கீழே இருக்கு. பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்க.